Hello students, welcome to Geetham Maths YouTube channel. நம்ம இப்போ 10th Mathsல pair of linear equations in two variablesல exercise 3.1ல 6th sum பார்க்குறோம். Given the linear equation 2x plus 3y minus 8 equal to 0, write another linear equations in two variables such that the geometrical representations of the pair so formed is intersecting lines, parallel lines and coincident lines. ஒன்றுமே கிடையாது, ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடாக லைன்ஸு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு இன்டர்செக்டிங் லைன்னால் a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 அது தெரியும். parallel லைன்ஸ்னால் எப்படி இருக்கணும், a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. ஓகேவா. கோயின்சிடென்ட் லைன்ஸ்னால் ஆல் ஆர் ஈக்குவல். இது கோயின்சிடென்ட் லைன்ஸ்னால் என்னது, ஆல் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கணும்னா என்ன செய்யணும், ஏதாவது ஒரு நம்பரை வச்சு மல்டிப்ளை த்ரோட்டி பண்ணிடணும், அவ்வளோதான். புரியுதாம்மா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்செக்டிங் லைன்ஸுக்கு நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 3y - 8 ஈக்குவல் டு 0. இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் என்ன சொன்னேன் நான், a1/a2 b1 நாட் ஈக்குவல் டு b1/b2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 3x + 2y இங்கே ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கோ, தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்டர்சேஞ்சிங் தி கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கோங்க. இன்டர்சேஞ்ச் த, இது எழுதணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்காக நான் எழுதுகிறேன். இன்டர்சேஞ்சிங் த கோஎஃபிஷியன்ட். புரியுதாம்மா? சரி, இப்போ செகண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ். அடுத்த லைன் இது என்ன கேட்டிருக்காங்க, parallel லைன்ஸ். parallel லைன்ஸ்னால் எப்படி இருக்கணும், a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. அப்போனா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 2x + 3y - 8 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இது அப்படியே எழுதிக்கும், + 3y. வெறுமனை இந்த C2 மட்டும் நம்ம என்ன செய்யணும், வேறு நம்பர்ஸாக போட்டுக்கிறேன், எந்த நம்பர்ஸ்னாலும் போட்டுக்கிறேன். என்ன போடலாம், 10 போட்டுக்கலாமா, 10 ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்ன செய்யணும், இது கோஎஃபிஷியன்ட்டை சேமாக வச்சுக்கணும், கான்ஸ்டண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணும். ஒன்லி சேஞ்சிங் தி கான்ஸ்டன்ட், ஒன்லி சேஞ்சிங் த கான்ஸ்டன்ட். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ தேர்ட் இது என்ன கேட்டிருக்காங்க, கோயின்சிடென்ட் லைன்ஸ். கோயின்சிடென்ட் லைன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. கோயின்சிடென்ட் லைன்ஸ்னால் என்னது, ஆல் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்குன்னா இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷனை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோன்னு வச்சுக்கோங்க. பண்ணோம்னா என்ன வரும், 20x + 30y - 80 ஈக்குவல் டு 0. எனி மல்டிப்ளை எனி நம்பர், மல்டிப்ளைட் பை எனி நம்பர். எனி நம்பர். புரியுதாம்மா? அவ்வளோதான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது பேர் ஆஃப் ஒரு இது எழுத சொல்லியிருக்காங்க, நம்ம எழுதிட்டோம், அவ்வளோதான் கணக்கு. ரொம்ப எளிமையாக இருக்குல்ல. இப்படியும் கணக்கு உங்களுக்கு கேட்பாங்க, கொஞ்சம் ரீட் பண்ணி நீங்கள் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா. நீங்கள் இந்த நம்பர்ஸ் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது, எந்த நம்பர்ஸ்னாலும் போடலாம். ஆனால் என்னது, இன்டர்சேஞ்சிங் த கோஎஃபிஷியன்ட், அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எதுக்கு, இன்டர்செக்டிங் லைன்ஸுக்கு. parallel லைன்ஸ்க்கு என்ன எழுதுகிறோம், ஒன்லி சேஞ்சிங் த கான்ஸ்டண்ட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். கோயின்சிடென்ட் லைன்ஸுக்கு என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பை எனி நம்பர், எந்த நம்பர்னாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.